ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமானுஷ்யம் நிறைந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வடக்கு அட்லாண்டிக் கடல்ல பூமியோட அழகான இடம்னு சொல்லப்படுற மெர்முடா முக்கோணம் இருக்கு. இது என்னதான் அழகா இருந்தாலும் இங்கேயும் பல மர்மங்கள் நிறைந்து தான் காணப்படுது. அது ஏன்னா இந்த இடத்துக்கு மேல போற ஒவ்வொரு கப்பலும் சரி விமானமும் சரி மர்மமான முறையில மறைந்து போறதாக சொல்லப்படுது. இது கடல்ல மட்டும் இல்லாம நிலத்துல கூட இதே மாதிரி ஒரு இடம் இருக்கு. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ருமானியா நாட்டுல ஒரு புகழ்பெற்ற காடு இருக்கு. அந்த காட்டோட பேரு த கிளியரிங். இந்த காடு மரங்களாலோ செடிகளாலோ அங்க இருக்கிற மூலிகை தாவரங்களாலோ புகழ்பெற்றதா மாறல. அதுக்கு பதிலா அங்க இருந்த விலங்குகள்லாம் மொத்தமா ஒரு நாள் காணாம போயிருக்கு. அதனாலதான் இந்த காடை புகழ் பெற்றிருக்கு. அமானுஷ்யம் நிறைந்த காடான இந்த இடத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி 200 ஆடுகள் மற்றும் அதை பாதுகாத்துட்டு இருந்த பாதுகாவலர்களும் காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டு வழியா போன நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. இது வரைக்கும் அந்த காட்டு வழியா போய் மாட்டிக்கிட்ட யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது கூட இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதான். இது ஒரு பக்கம் இருக்க, அங்க தொலைஞ்சு போன மக்கள் எல்லாம் அதே காட்டுல இருந்து ஆவிகளா சுத்துறாங்கன்னு உள்ளூர் மக்கள் பேசிக்கிறாங்க. இங்க பேய் கதை மட்டும் இல்லாம வேறு சில சுவாரஸ்யமான கதைகளும் சொல்லப்படுது. 20ஆம் நூற்றாண்டுல இந்த காடுகளுக்கு மேல UFO போன்ற பறக்கும் தட்டுகள் பறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த காடை பத்தி பரவலா பேசப்படுது. இதனாலதான் அந்த இடத்த வேற்று கிரகவாசிகள் வந்து போற இடமா சொல்லப்படுது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த காட்டுல அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் கதிர்வீச்சு அதிகமா போறதுனால அந்த இடத்துல எந்த செடியும் மரமும் முளைக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா இது வரைக்கும் இங்க என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒரு புதிராவே இருக்கு. எனிவே இங்க என்ன நடக்குதுன்றதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.